வாசகம், அதுதானே நான் பாடும் முதல் வாசகம். அம்மா என்னும் அந்த திருவாசகம், அதுதானே நான் பாடும் முதல் வாசகம். அம்மா என்னும் உயர் திருமந்திரம், அம்மா என்னும் உயர் திருமந்திரம், அதுதானே உயிர் காக்கும் ஒரு மந்திரம். அம்மா என்னும் அந்த திருவாசகம், அதுதானே நான் பாடும் முதல் வாசகம். வணக்கம் நேயர்களே, அன்னையின் தரிசனம் நிகழ்ச்சி வழியா உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்ப புதுவை உலக அளவுல பாப்புலர் ஆயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரோட ஆசிரமம். ஸோ நீங்க எல்லாருமே மதரோட டிவோட்டீஸா இருப்பீங்க. ஆனா அந்த வழிபாட்டு முறை, பிரார்த்தனை எல்லாம் பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, மேற்கு மாவலம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தின் நிறுவனர் ஸ்ரீ அன்னை அடிகள் அவர்கள் தான் நம்ம கெஸ்டா வருவாருன்னு. ஸோ இப்போ அவரை சந்திச்சு இன்னும் பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரை பத்தி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயி, ஓம் சத்யமயி பரமே. மதர். சார், பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய நூல்கள்லயே சாவித்திரி நூல் ரொம்ப விசேஷமானதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ஸோ சாவித்திரி மகாகாவியத்தோட மகத்துவத்தை பத்தி தொடர்ந்து சொல்லுங்க சார். குறிப்பா உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும். என்னன்னா, நாங்கள் நினைக்க ஒரு கேள்வி இருந்தது, தோன்ற கேள்வி அப்படியே கேட்குறாங்க, நல்லா கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அன்பர்கள் சார்பில் உங்களுடைய கேள்வி ரொம்ப அமைப்பாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் கேட்ட சாவித்திரியை பற்றிய கேள்விக்கு அன்னையே என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். அவங்க எழுதின அந்த பிரிதிலிருந்தே நான் சொல்கிறேன். அதாவது அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய சாவித்திரிங்கிற நூல் நம்மிடம் இருந்தாலே அதற்கு மகா சக்தி வாய்ந்த ஒரு வலிமை இருப்பதால் நமக்கு பெரும் பலம் சேர்க்கும்னு சொல்கிறாங்க. மனசில் சோர்வு, துக்கம் இதெல்லாம் இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தும் முடியலங்கிற நிலையில் அந்த நூலை எடுத்து ஒரு பக்கத்தை பிடிக்கணுன்றாங்க. மலை போல வந்த சோதனை கூட பனி போல மறையக்கூடிய அளவுக்கு சாவித்திரி நூல் அந்த துயரத்தை போக்கிடும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ மோசமான துயரம் வந்தால் கூட கவலைப்பட வேணாம். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த புத்தகத்தை பிரித்த போது அந்த பக்கத்தில் இருக்கிற வைர வரிகளை படித்தா போதும். அந்த நூலில் உள்ள சக்தி உங்களோட தொடர்பு ஏற்பட்டு அந்த வைர வரிகள் என்ன பண்ணுறதுன்னா, உங்களை அலைகழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அது அமையுதுன்னு சொல்கிறாங்க. தற்செயலாக அந்த ஒரு பேஜை பிரிக்கிறது தான் தாமதம். அது எவ்வளவு தலைவலி வர்ற பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட எளிமையான மனநிலையில் இதை படிங்கன்னு சொல்கிறாங்க. தினமும் படின்னு சொல்கிறாங்க. சரியான மனப்பான்மையோடு படின்னு சொல்கிறாங்க. அப்படி படிக்கிற பொழுது நம்முடைய சாவித்திரியின் துணை கொண்டு நாம் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சாவித்திரிங்கிற நூலில் இல்லாத வரியே இந்த உலகத்தில் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய வலிமை, அந்த துன்பங்களை துயரங்களை எல்லாம் துடைத்திடுகிற பெருமை சாவித்திரி நூலுக்கு உண்டு. அன்னை பக்தர்கள் என்றால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய சாவித்திரி நூல் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த நூலை நீங்கள் பாதுகாக்கிற முறை, படிக்கிற முறை, அதை வைத்துக்கொள்ளுகிற முறை, அதற்கென்று ஒரு பிரத்யேக முறையை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். சாவித்திரி நூல் இருந்தால் சகலமும் நமக்கு அன்னை தருவார்னு அன்னையே சொல்லியிருக்காங்க. சார், சில பேர் எல்லா விஷயத்துக்கும் அளவுக்கு அதிகமா கோவப்படுவாங்க சார். ஸோ அந்த மாதிரி கோவப்படுறவங்களை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க கூட நம்ம பேசுவானே, டிஸ்கஸ் பண்ணுவானேன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பரமெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அன்னை மார்க்கத்துல ஏதாவது தீர்வு இருக்கா சார்?
முதல்ல கோபப்படுறவங்களுடைய நியாயத்தை புரிஞ்சுக்கணும். ம். அவங்க ஏதோ ஒரு காரணமாக தான் கோபப்படுறாங்க. ஆமா கண்டிப்பா. கோபப்படுறதோட வெளிப்பாடு என்னன்னா இயலாமையினால வெளிப்படுறாங்க. அவனுக்கு ஒரு இயலாமை இருக்கு. அதை வெளிப்படுத்துற இடம் என்னன்னா கோபம்ங்கிறத தெரிஞ்சவங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க. ஆமா கண்டிப்பா. முடிஞ்ச வரைக்கும் மனைவி, குழந்தைகள், கணவர், நமக்கு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க மேல அந்த காட்டுற அந்த கோபம் அது ஒரு பெரிய வேதனையில கொண்டு போய் முடியுது. ஆனா உண்மையிலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அவன் ஏதோ மன அளவுல பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு ஏதோ மனசு சரியில்லை, அது கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம் டைம் போன உடனே அப்புறமா பேசுவோம்னு எதிராளிக்கு வந்து அந்த உண்மை புரியணும். இந்த கூட இருக்கிறவங்களுக்கு என்ன புரியணும், கோபப்படுவதை எதனாலன்னு புரிஞ்சுக்கிட்டா அந்த கோபத்தை வந்து நம்ம இல்லாம பண்ணிடலாம். அவங்களும் சேர்ந்து கோபப்பட ஆரம்பிச்சா அது நம்முடைய சுத்தி சமூகத்திலேயே அந்த அறிவு இல்லாதனால எல்லாம் சேர்ந்து கோபப்பட்டு விவாகரத்துல வரிஞ்சு கட்டி நிக்கிறது. இப்ப அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கணும்னா கோபம் ஒரு பொய் சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த பொய் தெரிஞ்சிருமோன்னு ஒரு டென்ஷன் வரும். யாராவது உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்னா கோபம் வந்துடும். கோபம் வரத்துல எத்தனை பாருங்க, வாய் தவறி பொய் சொல்லி அந்த உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயந்து அதை பாதுகாக்கிறதுக்கு டென்ஷன் ஆகி யாராவது உண்மையை சொல்லிட்டா அது எப்படி நீ வந்து என்ன சொல்லலாம், அந்த உண்மைதான். பட் இருந்தாலும் தன்னுடைய கௌரவ பிரச்சனைக்காக அந்த பொய்க்காக சப்போர்ட் பண்ணி அந்த கோபம் வந்துடும். ஏன் கோபம் வருதுன்னு பார்க்கணும். நீங்க அதனாலதான் அடிக்கடி சொல்லுவீங்க பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம், முடியாம போயிடுது. முயற்சி பண்ணா ஜெயிக்கலாம். அதாவது உண்மையே சொல்லி ஆகணுங்கிறது உண்மைதான். ஆனா உண்மையை சொல்றதுக்கு ஒரு முயற்சி வேணும். முதல்ல 3 C வேணும். முதல் C முயற்சி, 2வது பயிற்சி, 3வது தொடர்ச்சி. நிறைய பேருக்கு முயற்சி இருக்கு, பயிற்சியும் அங்க கிடைக்குது அனுபவத்துல. ஆனா தொடர்ச்சியா உண்மையை மட்டும்தான் பேசணும்ன்ற அந்த தொடர்ச்சியா நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்காம போறதுனால எவ்வளோ எழுந்துட்டோம். ஆனா இனிமேலாவது நம்ம எதையும் தொடர்ச்சியா செய்யற பழக்கம் வேணும், நல்ல விஷயத்துல மட்டும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவசர புத்தி உள்ளவங்க, எடுத்ததுக்கெல்லாம் அவசரமா காரியத்தை பண்றவங்களுக்கு கோபம் வரும். தற்பெருமை, எதை செஞ்சாலும் ஒரு பெருமையா, யார் வீட்டு கல்யாணத்துக்கோ போவாங்க, அங்க தலைவாழை இலை போடலன்னு சண்டை போட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து தற்பெருமைக்கு அடையாளம். நமக்கு அந்த குணங்கள் சுபாவங்கள்லாம் நிறைய இருக்கு. 2வது அடக்கமே இருக்காது நிறைய பேருக்கு. அந்த பணிவு, அந்த பெருந்தன்மை, அந்த விட்டு கொடுக்கிற பழக்கம் இதெல்லாம் இருக்காது. இந்த கோபங்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு ஹெட்டிங்ல சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த அறியாமையை போக்கினா போகும். கோபத்தை முதல்ல தப்புன்னு சொல்லக்கூடாது, அது நியாயம்தான், அது ஒரு உணர்வு, அது ஒரு வெளிப்பாடு. அந்த காரணத்தை கண்டுபிடிக்க எதில் இருக்கிறவங்களுக்கு நிதானம் வேணும். அப்போ மகிழம்பூன்னு ஒரு ஃப்ளவர் அன்னை சொல்றாங்க, இதை அன்னை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த பூவோட வாப்பான்னு சொல்றாங்க. இப்ப அன்னைக்கிட்ட வரும்போது மகிழம்பூ எடுத்து நீங்க வரீங்கன்னா எதை விரும்புறீங்க? மதர் எனக்கு கோபம் வேணாம் மதர், இந்த பூவை நான் சமர்ப்பணம் பண்றேன், எனக்கு கோபம் வராம பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எண்ணமே என்ன ஆயிடும்? கோபம் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டா இறைவனோட அருளால் என்ன ஆயிடுது, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாம போயிடும், அந்த தன்மை உங்களுக்கு மாறிடும். ஆனா அறிவியல் ரீதியா என்ன சொல்றதுன்னா டோபமைன்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, அது மூளையில சுரக்கிற ஒரு சுரப்பி. அது கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா, நார்மலா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா கோபம் வந்துடும். பரம்பரையிலே கோபம் வர்றதும் உண்டு. இது முன்னோர்கள் இருக்கட்டும் தொத்திட்டு வந்தாக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப டோபமைன்கிற ஹார்மோன் குறைஞ்சதா கூடிச்சான்னு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. யார் ஒருத்தர் வல்லுங்கிறாங்களோ அவங்களுக்கு டோபமைன் அதிகமாயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப கோபப்படுறவங்களை பார்த்தோன்னே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தலைக்குள்ள மூளையில இருக்கிற ஒரு ஹார்மோன் அந்த டோபமைன் அதிகமானதுனால மனுஷன் இப்படி இருக்கிறான், கொஞ்ச நேரத்துக்குள்ள சரியாயிடும், இந்த இப்போதைக்கு அந்த பக்கம் போக வேணாம் அப்படின்னு நாம தவிர்த்துட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பேசினா அவர் என்ன சொல்லுவாரு, ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி டென்ஷன் எப்பயும் வராது, இப்போ வந்துருச்சு, இப்போ நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னு அவரே திரும்ப வருவார். அப்போ நம்ம எடுத்து சொல்லணும், உன்னுடைய பாடியில் கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால இருக்கு, உன்னோட பரம்பரை சுபாவத்தினால அது மாதிரி வருது, இந்த பழக்கம் உன் முன்னேற்றத்துக்கு பெரிய தடையா மாறிடும், நீ நல்லா வரணும்னு நிறைய எதிர்காலத்துல
நல்லா செழிக்கணும் அப்படின்னு எங்களோட ஆசீர்வாதம்லாம் இருக்குது, உனக்கு என்ன உதவினாலும் செய்ய நாங்கள் காத்துன்னு இருக்கோம், ஆனால் அந்த கோபத்தை விட்டுருன்னு சொன்னால் அவன் தயாராக தான் இருக்கிறான். ஆனால் அவனையும் மீறி அந்த கோபம் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயிற்சியும் கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஆலோசனைகளை நம்ம கொடுத்து பல பேருடைய கோபத்தை இல்லாமல் பண்ணியிருக்கிறோம். கோபமே வராத அளவுக்கு நம்ம நிரந்தரமான தீர்வையும் நம்ம கன்சல்டிங் மூலமா பண்ணியிருக்கிறோம். சார், எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தங்க குழந்தைங்க வந்து படிப்புல ரொம்ப சிறப்பா வரணும்னு ஆசைப்படுவாங்க சார். ஆனா சில குழந்தைங்க நல்லா படிச்சாலும் அவங்களுக்கு அது மறந்து போயிடும், ஒரு மாதிரி ஒரு எக்ஸாம் டென்ஷன் வரும். ஸோ இந்த டென்ஷன் இல்லாம அவங்க படிப்புல நம்பர் 1 வரதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா சார் அன்னை மார்க்கத்துல? ரொம்ப சமயத்துக்கான கேள்விதான். எல்லாருக்கும் இந்த பரீட்சை நெருங்கின பிறகு வந்திருக்க டென்ஷன் இது ஸ்கூல் ஜாயின் பண்ணோடனே வந்திருக்கும். பரீட்சையை பற்ற பயம் வந்து பிள்ளைங்களுக்கு இருக்கோ இல்லையோ பேரண்ட்ஸுக்கு அதிகமாகவே இருக்குது. அவங்களுக்கு டென்ஷன் தான் இவங்களுக்கு எக்ஸாம் ஃபீவரே வந்துடுது. இதை விட வாத்தியார்களுக்கு அதிகமாகி அந்த ஸ்கூலுக்கே தொத்திக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா முதல்ல ஏன் படிக்கணுங்கிறத முதல்ல நீங்கள் சொல்லணும். எதுக்காக நீ படிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை முதல்ல கற்றுக் கொடுக்கணும். படிக்கிறதுங்கிறது என்ன? செய்கிற செயல்களை சிறப்பாக செஞ்சு எதிர்காலத்துக்குரிய எல்லா தேவைகளையும் ஒரு நேர்த்தியாக அதில் வெற்றி அடைஞ்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குறதுக்கு போதிய உதவிகள் கல்வி தருது. அந்த கல்வியை கற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை நீ எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு கைட் பண்ணணும். இதை கைட் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸுக்கும் பொறுப்பு, ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு. ஆனால் இப்போ இருக்கிற மெத்தட் அதுவா? எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும், எல்லாரும் சென்டம் மார்க் வாங்கணும், மார்க் அடிப்படையில் நம்ம எல்லாரையும் டென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த ராங்கான மெத்தடில் அன்னைக்கு உடன்பாடு இல்லை. அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு குறிக்கோள் என்ன, உன் லட்சியம் என்னன்னு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் உண்டு. இப்போ எல்லாரும் படிக்கிறாங்கன்னா டாக்டர் இன்ஜினியர்னு எல்லாரும் ஒரே நேரத்தில் கும்பலாக 100% போய் சேரக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி படிப்பை பிரித்து அவங்க அதுக்கான லைனில் போய் அவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாம் டியூன் பண்ணி விடணும். அப்போ மாணவர்களுக்கு இருக்க வேண்டியது முதல்ல சோம்பேறித்தனம் இருக்கும். முதல்ல அதுலேருந்து விடுவிக்க பேரண்ட்ஸ் முதல்ல சுறுசுறுப்பாக மாறணும். பேரண்ட்ஸ் முதல்ல வாக்கிங் போனாதான், பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சாதான் குழந்தைங்களும் எந்திரிக்கும். ஏன்னா அவங்கள பார்த்து தானே வளர்ந்துக்கிறாங்க. அப்போ சோம்பேறித்தனத்திலிருந்து சுறுசுறுப்புக்கு வர்றதுக்கு இவங்க தான் ரோல் மாடல். படிப்புங்கிறது என்னது? சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கிட்டா தானே இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியும். கண்டிப்பா. இப்போ நான் புரிஞ்சுக்கணும், அதை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும்னா எனக்கு என்ன பண்ணணும்? கான்சென்ட்ரேஷன் அதிகமாகணும். கான்சென்ட்ரேஷன் எப்படி வரும்? தியானம் பண்ணா தானே வரும். எந்த குழந்தை தியானம் பண்ணுது? இப்போ நாம முதல்ல தியானம் பண்ணா குழந்தைக்கு பிறகு தியானம் பண்ணுவாங்க. தியானத்தோட பலன் என்னங்கிறத பரீட்சையில மார்க் வாங்கணும் சொல்லுவாங்க. தியானம்ங்கிறது நம்மளை மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாம் நினைவுல கொண்டு வந்து அதை பிரசன்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அது கொடுக்குது. இப்போ தியானத்தை வந்து பேரண்ட்ஸு கொண்டு வரணும். ரெண்டாவது, குழந்தைகள் தினமும் எழுதி பார்க்குற பழக்கத்துக்கு ஆளாகணும். நல்ல நண்பர்களோட சேர்ந்து படித்த விஷயங்களை விவாதம் பண்ணினா நிறைய விஷயங்கள் மைண்ட்ல பதிவாகும். முதல்ல நல்லவங்களோட நட்பு ஏற்படும். நம்ம சுற்றி இருக்கிற திறமையானவங்களோட அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களோட நம்ம நட்பு ஏற்படுத்திக்கணும். இப்படி இவ்வளோ நாள் ஓடினாலும் கூட இப்போ சாவித்திரி நாம மகாவேள்வி நடக்க போகிற பட்சத்தில் எல்லாரும் அந்த கோரிக்கையை நம்ம மகா சரஸ்வதி கிட்ட நம்ம பிரார்த்தனையை வச்சோம்னா, உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம சில வரிகளை கொடுக்குறோம் சாவித்திரியிலிருந்து. அதில் இல்லாத எதுவுமே இல்லை. அந்த 2 வரியை மட்டும் டெய்லி படிச்சுட்டு போனால் படிக்கிற வரிகளை மனசில் நிற்கும். உங்களுக்கு படிக்கிற எல்லா விஷயமும் கேள்வியாக வரணும், அந்த கேள்விக்கு நல்ல பதில் எழுதி நல்ல மார்க் வாங்கணும். வெறுமனே மார்க் மட்டும் வாங்கிடாம நல்ல பண்புகளை எல்லாம், அன்னை சொல்ற உயர்ந்த முறைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில இணைஞ்சி வந்து ஒரு பெரிய சாதனையை மார்க்கத்தில் ஜெயிக்கணும்னா அதுக்கு அன்னை சொல்றாங்க, ஒரு கனகாம்பரம் பூ கொண்டு வா, ஒரு சம்மங்கி பூ கொண்டு வா, ஒரு சாமந்தியை கொண்டு வா, என் முன்னாடி வை, கொஞ்ச நேரம் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணு, போகும்போது எடுத்தும் போயிடு, இப்போ உட்காந்து படி, இப்போ உனக்கு கவனம் எப்படி வருது பாரு, உன்னோட ப்ரெசன்டேஷன் எப்படி வருது பாரு, உன் சிந்தனை எப்படி அழகாக நேர்த்தி ஆகுது பாரு அப்படின்னு அன்னையே சில ஃப்ளவரை வழி காமிச்சிருக்காங்க. இந்த முறைகளை கையாண்டாங்கன்னா எல்லா குழந்தைகளும் மேதை ஆகலாம். அதுக்கு அன்னை முறையில் ஏராளமான வழிகள் இருக்கு, வந்தா கண்டிப்பா சொல்லி தருவோம். கண்டிப்பா சார். இந்த நேரத்துல நீங்க இந்த வழிமுறையை சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம வின் டிவி வியூவர்ஸ்க்கு கூட இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. கண்டிப்பா.
சார் இப்ப நிறைய பேரோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இந்த மது பழக்கத்தால ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு சார். சோ இப்ப வந்து ஒருத்தர் ஆல்கஹால் அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த பழக்கத்துல இருந்து